ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கு எம்கேடி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னுட்டிங்கன்னா, என் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ A3 ப்ரோ 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நண்பர் வந்து வாங்கிட்டாரு. ஸோ கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுடலாம்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட இவர் வாங்கி கிட்டத்தட்ட 1 வீக் தான் ஆச்சு. இந்த ஃபோன் லான்ச் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2024 லான்ச் ஆச்சு. ஸோ நேரம் ஆச்சு. ஆனால் இவர் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கிறாரு 5G ஸ்மார்ட் ஃபோன். உள்ளே எப்படி இருக்குதுன்னு, என்னென்ன ஃபிக்ஸ் என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறேன், கீழே அந்த ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கனும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் ரொம்ப வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுற மோட்டிவேஷன் ஆகும். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா மாடல் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டைனமண்ட் ப்ரெஃபன் பாடி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 45 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 5100 mAh பேட்டரி லைஃபு. ப்ளஸ் 120 அல்ட்ரா பிரைட் டிஸ்பிளே ஸ்பெஷல் டச். அதாவது பிரைட் டிஸ்பிளேனா நீங்கள் சன்லைட்லேயும் உங்களுக்கு நல்ல பிரைட்டாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 320 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ லைட்லேருந்து போட்டாலுமே அந்த ஃபோனுக்கு வந்து ஒன்றாகாதுன்னு மேனுஃபேக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை செக் பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும், ஏன்னா நான் கையில் பிடிச்சி எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நம்ம இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஓகேங்களா? ஸோ மொபைல் இதுதான். ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா 2 கலரில் வருது. ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் ப்ளூ கலரில் வருது. ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு உள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்கோம் நம்ம செக் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குயிக் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபோனை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்மால் கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கிளைம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நீங்கள் எதாவது ப்ராப்ளம் கொண்டு வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் தான். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு கேபிள் குவாலிட்டி தான் இருக்குது. கேபிள் ரொம்பவே நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. ஸோ ரொம்ப பெருசாகவும் இருக்குது. ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸான சார்ஜர். 30 நிமிஷத்தில் உங்களுக்கு 50% சார்ஜ் ஏறின்னு பிராண்ட் தரப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 45 வாட் சார்ஜர். ஓகேங்களா? ஸோ நல்ல சார்ஜர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்ம கால் இருக்குது. இது இப்படி ஓரமாக வச்சிடலாம். பாக்ஸில் இப்படி ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம மொபைல் ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லுக்கு ஃபினிஷெல்லாம் கொடுக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து பேக்கேஜ் கொடுக்கலையேன்னு கேட்டிங்கன்னா, பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பாக்ஸில் கொடுக்கல. அது வந்து அவர் வீட்டில் வச்சுருக்கிறாரு அந்த பையன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 MBக்கான ப்ரைமரி கேமரா ப்ளஸ் வந்து இயர்பீஸு. டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா 6.67 இன்ச்சு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமலோடும் கிடையாது, எல்இடியும் கிடையாது, எல்சிடி டிஸ்பிளே தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப் சி இது கொடுத்துருக்காங்க. இப்போ யூஎஸ்பி, அப்புறம் சிங்கிள் ரே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டன் ப்ளஸ் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் ஒன்றும் கொடுக்கல. இந்த லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா சிம் எஜிட்டர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 50 MP ரியர் கேமரா. இது வந்து 2 MP டெப்த்தை கேன்சல் பண்ணுறது, ஒரு ரிங் லைட் மாதிரி ஃப்ளாஷ் லைட். ஓகே, ஃபோனை வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். ஓகே, ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது ஆஸ் பர் ரேட்டிங்ஸும் நல்ல ஒரு லாங்லெக்த்தாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் ஃபோன் போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரேம் வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 8 GB ப்ளஸ் 128 GB இன்டர்னல் மெமரி வருது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 8 GB ப்ளஸ் 256 GB வருது. நம்ம கட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 256 GBயோட இன்டர்னல் மெமரி. ஸோ அபவுட் ஃபோன் போவோம். இப்போ பார்த்திங்கன்னா A3 ப்ரோ. ஸோ A3 ப்ரோ 256 GB. ப்ராசஸர் வந்து மீடியாடெக் டைனாமிசிட்டி 6300 அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி எம்ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா 5100 mAh. ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8 GB. உங்களுக்கு இது 4 GB கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது
டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 16.91 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வருஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 15 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 வரும். இவங்க எல்லாம் அப்டேட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான். ஓகே. ஸோ இந்த ஃபோனோட ஹைலைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியும் நல்லாயிருக்கும், கேமரா நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டெல்லாம் செக் பண்ணி காட்டலாம். ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 போய் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 அல்ட்ரா மோடு சவுண்டு கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு சாங்ஸ் கேட்டிங்கனாலும் இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மாதிரி தேட்டர் எஃபெக்ட், அதாவது டால்பி பதில் இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 mAhனால உங்களுக்கு நான் இதில் கேமெல்லாம் விளாண்டு பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. எந்த ஒரு லேகும் கிடையாது, ஹீட் இஷ்யூ எதுவுமே கிடையாது. யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூவே தெரியல மெயினாக. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கலர் மோடு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் கலர் மோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுங்க, வார்மு, கூலு, டிஃபால்ட் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் கேட்டிங்கன்னா இது ஒரு பேசிக் மாதிரி கிடையாது. ஒரு நல்ல ஒரு இதோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். 8 GB ப்ளஸ் 128 GBயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் விற்றுட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 8 GB ப்ளஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் செக் பண்ணிப்பாங்க. இவர் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கினார். ஓகேங்களா. எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா 18,500 ஓகேங்களா. ஸோ வாங்கினார். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. 2 கலர் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா சம்பந்தத்தில் வந்து நான் வீடியோவில் போடுறேன். ஒரு ஹெச்டி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரும் சரி இன்டோரும் சரி நல்ல பிரைட்னஸ் கொடுக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான், 5G ஸ்மார்ட் ஃபோனு ஒப்போவோட. இந்த ஃபோனோட இன்னொரு ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனிக்குள்ளேயும் போட்டுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து 360 டிகிரின்னு சொல்கிறாங்களே, அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டாம். ஏன் இதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபோனை போட்டாலே கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. ஒருவேளை எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு காசு செலவு. நீங்கள் சும்மா இப்படி கையில் வச்சுருக்கீங்கன்னா இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் பாடி தான், சைடில் வந்து மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது நீங்கள் கீழே போட்டால் எதுவும் ஆக மாதிரி சைடில் மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து கேமெல்லாம் நான் விளாண்டு பார்த்தேன், எந்த ஒரு லேகும் கிடையாது. ஹீட் இஷ்யூ நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு ஹீட்டும் கிடையாது. நல்ல ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுன்னா கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், குயிக் செட்டிங், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி குயிக் இந்த மாதிரிலாம் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதோட அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளாஷ் இது. உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் வேணால் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரிங் ஃப்ளாஷ் லைட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே. ஸோ டிஸ்பிளே இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எல்சிடி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்இடியும் கிடையாது, ப்ளஸ் அமலோடும் கிடையாது, நார்மல் ஒரு எல்சிடி பேனல் தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அவர் தான் யூஸ் பண்ணுறாரு. நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்ததுல ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த பவர் பட்டன் நமக்குன்னா உங்களுக்கு வால்யூம் இது படிங்க எல்லாம் ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட் எங்கேயும் தானே கேட்குறீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இது. ஃபோனில் வந்து இன்னும் நிறைய ஆப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஒரு நீங்கள் நல்ல ஃபோன் வாங்கணும்னு வச்சுன்னா இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணுன்னே நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை பற்றி ஃபுல் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் என்னென்னு கீழே நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேக்காக இருக்கலாம், நான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அது என்ன கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள். இந்த மொபைல் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. நீங்கள் இது வாங்கலாம் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல் வந்து இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணுங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் தொடர்ந்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.